அமைச்சர் பெருமக்கள், மூர்த்தி அவர்களே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களே, முன்னாள் செயலாளர் அன்பிற்கினிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், கோ தளபதி, சட்டமன்ற உறுப்பினர்களே, மணிமாறன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, பொன்முத்து தர்மலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, திரைக்கலைஞர் தோழர் ரோகிணி அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு கணேசன் அவர்களே, மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே, பொது உடைமை உணர்வோடு குழுமி இருக்கக்கூடிய தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்களுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய செவ்வணக்கம். மதுரைய தூங்கா நகரம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு சிவப்பு மாநகரமாக மாறியிருக்கு. அதற்கு காரணகர்த்தாளாக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்கும் சிவப்பு நிறைஞ்சிருக்கிறத பார்த்து முதல் ஆளா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில பாதி சிவப்பு, கொடியில மட்டுமல்ல எங்கெல்ல பாதி நீங்க. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்தியல் நட்பு. இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு. தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்திக் கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இங்கே நம்முடைய தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியதைப் போல உலக மாமேதை காரல் மார்க்ஸ் உடைய உருவச்சிலைக்கு சென்னையில அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்கள பாதியா இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின். இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் நாம தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம். மாற்றத்தை நோக்கியே நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. உடனே நிகழ மாற்றம் என்பது மேஜிக் அல்ல, அது ஒரு ப்ராசஸ். இந்த பயணத்தில் 2019 ஆண்டு முதல் நாம் இணைபிரியாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன, நம்ம யாரை எதிர்க்கணும், எதுக்காக எதிர்க்கணும், தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோடு சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க.
அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்க இருக்கக்கூடிய யாரும் அதை கிடந்துட மாட்டோம். இந்த மைதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மைதானம் மழையின் காரணமாக இந்த அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தோழர் சீதாராம் யெச்சூரியுடைய பெயரை சூட்டியிருக்கிறது பார்த்தப்போ என் நெஞ்சம் கனத்தது. இந்தியாவோட தலை சிறந்த போராளிகள்ல ஒருவர் அவர். நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தோழர் யெச்சூரி அவர்கள், அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொது உடைமை கொள்கைக்காக போராடினவர். எதேச்ச அதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர். சமத்துவ சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையை இணைச்சவர். மதவாத கருத்துக்களையும் மூட நம்பிக்கையும் கடுமையாக எதிர்த்தவர். அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மாநாட்டு எழுச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவுடைய வலிமைன்னு இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய கருத்தை இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க. கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு. அலர்ஜியாவும் ஆயிடுச்சு. மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்ச்சதிகார தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். அதனால இந்த கருத்தரங்களை நாங்க பேசுறத நீங்க வாக்கு மூலமாகவே எடுத்துக்கலாம். அதைத்தான் முன்னாடி அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நானும் பேச வந்திருக்கிறேன். பிரதர்னாரு, உண்மைதான். எனக்கு இவர் மூத்த சகோதரர். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரியே பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால்தான் ஒன்றிய அரசுன்னு சொல்றேன். சட்டத்துல இல்லாததை நான் சொல்லல. ஆனா அதையே அவங்களா தாங்கிக்க முடியல. அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பல என்பதோட வெளிப்பாடுதான் அவங்களுடைய கோபம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது. பேரறிஞர் அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார். 1970 மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவில் 50 முழக்கங்கள் ஒன்றாக அதை உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தை காக்க, இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு 1974 சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முழங்கினார். மாநில சுயாட்சிக்காக, இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனா இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறதுதான் தன்னுடைய அணுகுமுறையா இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா
இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும். பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் வேதம். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம்னு ஆகிடும். பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும். பாஜகவோட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில நாம ஒன்னா இருக்கணும். ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாடுபட வேண்டும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி கமிஷனும் அளிச்ச பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளிச்ச பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். நான் இந்த மேடையிலே நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க, 2 நாள்ல வரப்போறீங்க. நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே. ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கிறது இல்லை. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. மதுரையில் நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார்.